கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொன்னார், it is the blood of Jesus that keeps Christianity alive. கிறிஸ்தவம் இன்று ஜீவனோடு இருக்கிறது என்றால் கிறிஸ்தவத்தை ஜீவனோடு வைத்திருக்கிறது கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு தேவ மனுஷனை விதமாய் சொன்னார், if we stop talking about the blood of Jesus, we lost the true purpose of the church. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து பேசுகிறதை நாம் நிறுத்தி விடுவோம் என்றால் நாம் சபையை குறித்த நோக்கத்தையே நாம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் தான் இன்று சபையை அது ஜீவனோடு வைத்திருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், எபிரேயர் நிருபத்திலே ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானதை பேசுகிறது இயேசுவினுடைய இரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையானதை பேசுகிறது இயேசுவின் இரத்தம். அது பழிவாங்குகிற இரத்தம் அல்ல. நமக்காய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டது தேவனுடைய சபை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி சம்பாதித்து கொண்டாரா? தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, அவருடைய சுய இரத்தத்தினாலே. யோவான் சொல்லுகிறது வண்ணமாய், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்ம என்ன செய்தார்? கழுவி அவருடைய பிள்ளையாய், அவருடைய சபையாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது அவருடைய பாடு மரணங்களை ஆராய்ச்சி செய்த சில உலக புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்கள் சொல்லுகிற தகவல், அவருடைய சரீரத்திலே 150க்கும் அதிகமான ஆழமான காயங்கள் இருந்ததாம். ஆழமான காயங்கள், சிறு சிறு காயங்களுக்கு அளவே இல்லை. அவருடைய சிரசிலே 17 முட்களால் ஆன முள்முடியை வைத்து அடித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 5 லிட்டர் இரத்தம் அவருடைய சரீரத்தில் இருந்து வெளியே சிந்தப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசுவினுடைய இரத்தம் அது வல்லமையுள்ள இரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுவதற்கு, பாவத்திலிருந்து ஒரு விமோச்சனத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு அவன் பல பிராயசித்தங்களை நிறைவேற்றுகிறான். என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டாக வேண்டும், ஒரு மீட்பு உண்டாக வேண்டும், பாவ பாரம் என்னை அழுத்தக்கூடாது என்கிற எண்ணத்திலே மனிதன் பல உபாய காரியங்களை, பல வழிகளை அவன் தேடுகிறான். ஒரு முறை ஒரு வயதான தகப்பனார், செல்வந்தரான ஒரு தகப்பனார் என்னை பார்த்து கேட்டார், என்னுடைய வாலிப வயதிலே மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், பாவத்தை பால் போல் பருகினவன், நான் செய்யாத தவறுகளே கிடையாது. ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்பு செய்த வாலிப நாட்களிலே செய்த தவறுகளினாலே இனி எனக்கு பாதிப்பு இருக்குமா? என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டார். மனிதன் நன்றாயிருக்கும் போது, சுகமாயிருக்கும் போது, உடம்பிலே நல்ல தெம்பு இருக்கும் போது, பலன் இருக்கும் போது, தெய்வ பயமில்லாமல் மனம் போல வாழுகிறான். தன்னுடைய மனமும் மாம்சமும் விரும்பினவைகள் எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் ஒரு காலம் வரும்போது அந்த பாவத்தினுடைய அந்த பலனை அவன் அனுபவிக்கும் போது தான் அதனுடைய வேதனை அவனுக்கு தெரிகிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தினுடைய சம்பளம் என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தில் ஒருவன் துணிகரமாய் துணிந்து வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அந்த பாவத்திற்கு ஒரு சம்பளம் உண்டு, அது மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவமுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அக்கிரமம் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினை கொண்டு வருகிறது, பாவம் தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை அங்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான சகோதரனே, சகோதரியே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பாவத்திலே வாழுகிற ஒரு மனுஷனுக்காகத்தான், இந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே தேவகுமாரனாகிய இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசுவால் மன்னிக்கப்படக்கூடாத பாவமே இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் 1 யோவான் 1:7 வாசிப்பீர்கள் என்றால் 1 யோவான் 1:7 விதமாய் சொல்லுகிறது. தெரிந்த வார்த்தை தான். அவருடைய குமாரனாகிய, வாசிங்க, யாராவது ஒரு வாசிங்க. யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாவத்தையும் மன்னிக்க வல்லமையுள்ள ஒரே ஒரு காரியம் உண்டென்றால் அது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மட்டுமே. சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டதில்லை. தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தவான்.
அவரை வாக்கிங் ரிவைவல் என்று சொல்லுவார்கள், நடமாடுகிற எழுப்புதல் என்று. இந்த தேவ மனுஷன் போகிற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பாவ உணர்வடைந்து அழுவார்கள். அவர் வாழ்ந்த காலங்களிலே லட்சக்கணக்கான ஜனத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பின ஒரு வல்லமையான தேவ மனுஷர். ஒரு முறை அவர் ஒரு இடத்திலே அமெரிக்காவிலே கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு மனுஷர் வந்து கேட்டார், ஐயா, என்னுடைய அறை வரைக்கும், என்னுடைய ரூம் வரைக்கும் நீங்கள் வந்துவிட்டு செல்ல வேண்டும், வர முடியுமா என்று கேட்டார். கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷன் ரொம்ப பொல்லாத மனுஷன், துன்மார்க்கமான மனுஷன், நீங்கள் இவனோடு செல்வீர்கள் என்றால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும். எனவே தயவு செய்து அவன் அழைக்கிறான் என்று நீங்கள் போய்விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த சார்ல்ஸ் ஃபின்னி தேவ மனுஷர் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நடக்காது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட அந்த மனுஷனோடு செல்லுகிறார். ரொம்ப தூரம் நடந்து செல்லுகிறார்கள். நடந்து சென்று விட்டு இந்த மனுஷன் சார்ல்ஸ் ஃபின்னியை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறான். வீட்டிலே அழைத்து சென்று ஒரு அறையை காட்டுகிறான். அது மதுபான குப்பிகள் நிரம்பின ஒரு அறை. சொல்லுகிறான், என்னுடைய வீட்டிற்கு மதுபானத்தை குடிப்பதற்கு இந்த அறைக்கு தான் ஆட்கள் வருவார்கள், இங்குதான் நான் மதுபானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பேன் என்று. இரண்டாவதாய் சொல்லுகிறான், அடுத்து ஒரு அறையை காட்டி சொல்லுகிறான், இந்த அறையிலே தான் நாங்கள் சூதாடுவோம். It was a gambling center. சூதாடுகிற ஒரு அறை அது. குடித்துவிட்டு சூதாட வருகிறவர்களை எப்படியாவது ஏமாற்றி அவர்களுடைய பணங்கள் எல்லாவற்றையும் நான் பறித்து விடுவேன். அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர், நீங்கள் பேசின இயேசு அப்படிப்பட்ட ஒரு பாவியாகி என்னை மன்னிப்பாரா என்று கேட்டான். சார்ல்ஸ் ஃபின்னி சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து விட்டு சொன்னார், இயேசு உன்னையும் மன்னிப்பாரப்பா என்று சொன்னார். மறுபடியும் சொன்னான், இந்த அறையிலே வந்து குடித்து விட்டு விளையாடி விட்டு இந்த ஹைவேயை சிலர் கடக்கும் போது அந்த மதுபானத்தினுடைய தாக்கத்தினாலே வாகனத்திலே அடிபட்டு மரித்தவர்கள் உண்டு. பலருடைய மரணத்திற்கு காரணமானவன் நான், என்னை இயேசு மன்னிப்பாரா என்று கேட்டான். சார்ல்ஸ் ஃபின்னி உன்னை பார்த்து சொன்னார், இயேசுவின் ரத்தம் உன்னை மன்னிக்க வல்லமை உள்ளது என்று. அடுத்ததாய் ஒரு அறைக்கு அழைத்து செல்லுகிறான். அங்கு அவனுடைய மனைவியும் மகளும் இவனை கண்டவுடனே பயந்து அலற ஆரம்பிக்கிறார்கள். மனைவியினுடைய சரீரம் எல்லாம் நெருப்பால் சுடப்பட்டிருக்கிறது. அந்த பெண் குழந்தை அழுகிறாள் தகப்பனை கண்டு. இவன் சொல்லுகிறான், என்னுடைய மனைவி பிள்ளையை ஒரு நாள் கூட சந்தோஷமாய் வைத்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர்களை அடிப்பேன், ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணுவேன். அவர்கள் வாழ்க்கையிலே அன்பு என்கிற ஒன்றை அனுபவித்ததே கிடையாது. அவ்வளவு கொடூரமானவன், அவ்வளவு பயங்கரமான என்னையும் இயேசு மன்னிப்பாரா என்று கேட்டான். அந்த சகோதரியையும் அந்த சின்ன பெண் குழந்தையும் பார்த்து கண்களிலே கண்ணீர் நிரம்பினவராய் சார்ல்ஸ் ஃபின்னி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த பாவத்தையும் மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளது என்று சொன்னார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை இந்த கிரவுண்டிலே மாத்திரம் அல்ல, வீடுகளிலும் இருந்து நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஐயோ இவ்வளவு துன்மார்க்கமாய் இவ்வளவு மோசமாய் வாழுகிற எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டா, என்னை இயேசு மன்னிப்பாரா என்று கேட்பாய் என்றால், இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமையுள்ளது. ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பாவங்கள் அது சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல அதை வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். உடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல மாறும் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவன். சங்கீதம் 103:12 சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விலக்கி இருக்கிறார். ஏசாயா 38:17 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்பதாய் அவர் எறிந்து விட்டார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம் என்றால் என் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை ஒரு குற்றவாளியாய் அவர் பாவியாய் பார்க்கிறதே இல்லை. மீகாவினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தினுடைய ஆழத்திலே போட்டு விடுவாராம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மலை வேளையில இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வந்து இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இயேசுவின் இரத்தம் பாவங்களை மன்னித்து விட்டது என்கிற ஒரு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் உனக்கு உண்டுமா? பாவத்தினுடைய பாரம் உன்னை அழுத்தாதபடிக்கு அவருடைய சமூகத்திலே தைரியமாய் கடந்து வந்து அப்பா பிதாவே என்று என் ஆண்டவரை அழைப்பதற்குரிய அந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? இந்த மாலை வேளையிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, மீறுதல்களில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும் என்று கேட்பாய் என்றால் இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு என் ஆண்டவருடைய இரத்தம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எபிரேயர் 13:12 என் ஆண்டவருடைய இரத்தம் செய்கிற இன்னொரு காரியத்தை எபிரேய ஆக்கியோன் அழகாய் எழுதுகிறார். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாய் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எப்படி பரிசுத்தம் செய்கிறாராம் சொல்லுங்க? எப்படி? ஜனத்தை சொந்த இரத்தத்தினால். சொந்த இரத்தம் ஜனத்தை என்ன செய்கிறது? பரிசுத்தம் செய்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தமா வாழுங்க. இன்னைக்கு பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத போதனைகள், கள்ள போதனைகள் தாராளமாய் பெருகி கொண்டிருக்கு. நீ எப்படியும் வாழலாம், எதையும் அனுபவிக்கலாம். இயேசு உனக்காக இரத்தத்தை சிந்தி விட்டார். நீ இனி செய்ய போகிற பாவத்திற்குரிய பரிகாரத்தையும் கொடுத்து விட்டார். அதனால நீ அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் அனுபவி என்கிற துர்போதனைகள் அதிகமாய் பெருகி வருகிற ஒரு காலகட்டத்திலே தேவ சபை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா.
Holiness is not an option, it's an obligation. ஏதோ இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் பரவாயில்லை என்கிற நிலைமை அல்ல. நாம் பரிசுத்தமாய் வாழுவதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கரைதரையற்ற மணவாட்டி சபையை அழைத்துக் கொண்டு செல்லும்படியாகத்தான் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழுவதற்கு இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். நம்ம ஒவ்வொரு முறை கர்த்தருடைய பந்தியிலே வந்து பங்கெடுக்கும் போது அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறும் போது, நம் ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவாக்குதலின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரும்போது, நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்யும் போது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஒருமுறை கூட மன்னித்து நம்முடைய குற்ற மனசாட்சி எடுத்து போட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ரொம்ப வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஒரு ரயில் விபத்து நடந்தது. அநேகர் அதில் மரித்து போனார்கள். அப்பொழுது அந்த ஒரு வழக்கமாக அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைக்கும் அல்லவா, ஒரு விசாரணை கமிட்டி. எப்படி இந்த விபத்து நடந்தது, ஏன் இவ்வளவு பேர் மரித்தார்கள் என்கிற ஒரு விசாரணை செய்து அதற்குரிய காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ட்ரெயினை நிறுத்துவதற்காக இருந்த அந்த மனுஷன் அவனை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து, நீ ஏற்ற நேரத்தில் அந்த பிளாக் கொடியை காட்டி நீ ட்ரெயினை நிறுத்தினாயா என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், ஆமாம் ஐயா, நான் என்னுடைய கைகளில் இருந்த சிவப்பு கொடியை காட்டினேன். ஆனால் இன்ஜின் டிரைவர் அந்த சிவப்பு கொடியை பார்த்த பிறகும் அவர் ட்ரெயினை நிறுத்தாமல் வேகமாய் கொண்டு சென்று விட்டார். எனவே தான் ஆபத்து நடந்தது என்று. அப்பொழுது இன்ஜின் டிரைவரை கூப்பிட்டு கேட்டார்கள் கோர்ட்டில். அவன் சிவப்பு கொடியை காட்டின பிறகும் நீ ஏன் அந்த இன்ஜினை நிறுத்தவில்லை, ட்ரெயினை நிறுத்தவில்லை என்று. அவர் சொன்னார், ஐயா, கொடியை காட்டினது உண்மை, ஆனால் அது சிவப்பு கொடி அல்ல, அது மஞ்சள் கொடி. இட் வாஸ் a yellow flag. மஞ்சள் கொடியா இருந்தபடியினாலே வேகத்தை குறைக்க வேண்டும் அல்லவா, எனவே நான் வேகத்தை குறைத்தேன் என்று. ஒரு பெரிய குழப்பம். ஒருவர் சொல்லுகிறார் நான் சிவப்பு கொடியை காட்டினேன் என்று, இன்னொரு சொல்லுகிறார் அது மஞ்சள் கொடி என்று. அப்பொழுது நீதிபதி சொன்னார்கள், அந்த கொடியை எடுத்து வாருங்கள் என்று. அன்று பயன்படுத்தின அந்த பிளாகை அது கோர்ட்டிலே கொண்டு வரப்பட்டது. அதை பார்த்தார்கள். அதை பயன்படுத்த ஆரம்பித்த போது அது சிவப்பாய் தான் இருந்தது. ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகியிருக்கிறது, மழையிலும் வெயிலிலும் நனைந்து அதிகமாய் பயன்பட்டு அந்த சிவப்பு கொடி எதுவா மாறிட்டு மஞ்சள் நிறத்திலே மாறி வெளிரி போய் மாறிவிட்டது. அத்தனை நாட்கள் கொடியை பயன்படுத்தினவனுக்கு அது மஞ்சள் நிறத்திலே இருக்கிறது என்கிற உணர்வு இல்லாமலே பயன்படுத்தி இருக்கிறான். அது ஒரு பெரிய ஒரு ஆபத்திற்கு வழிவகுத்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை தெய்வ சமூகத்திலே கொண்டு போய் அவ்வப்பொழுது நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே அநீதி இருக்கிறதா? அநியாயம் இருக்கிறதா? அக்கிரமம் இருக்கிறதா? மீறுதல் இருக்கிறதா?
அல்லது வாழ்க்கையிலே தவறுகள் வரும்போது, குறைவுகள் வரும்போது தெய்வ சன்னிதானத்திலே கடந்து சென்று, இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியோ என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஒப்புரவாகி அந்த பாவ மன்னிப்பினுடைய அந்த நிச்சயத்தை, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட கூட பூரணப்படுத்த கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த மாலை வேளையிலே இந்த இடத்திலே ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும், நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று மன்றாடுவோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சமீபமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கல்வாரி சிலுவையிலே ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சிந்தின இரத்தம் நமக்காய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஐயோ, இந்த பகுதியிலே உள்ள என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாவங்கள் அற கழுவப்பட வேண்டுமே, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டுமே என்று பிதாவினிடத்திலே தேவகுமாரன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் செய்கிற இன்னொரு காரியத்தை நீங்கள் சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே எழுதப்பட்டதை நீங்கள் வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? சகரியா 9:11. என்னுடையவர்களை உடன்படிக்கையின் இரத்தத்தினால என்ன செய்வேன்? விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் பாவத்தை மன்னித்து நிறுத்துகிறது அல்ல, அவருடைய இரத்தத்தினுடைய வல்லமை நம்மை பரிசுத்தமாக்குகிறது மாத்திரம் அல்ல, அவருடைய இரத்தம் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்கிறது, வியாதியினுடைய பிடியில் இருந்து நம்மை விடுவிக்கிறது, பிசாசினுடைய வல்லமைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறது, சாபத்தினுடைய கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, சாபத்தில் இருந்து விடுதலை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு உங்கள் ஊர் அருகாமையில் ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தோம். ஒரு சகோதரி பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தையை கொண்டு வந்து ஜெபிக்க வந்தார்கள். ஐயோ, அந்த குழந்தையினுடைய சரீரம் எல்லாம் வியாதி, சில மாதங்கள் தான் ஆயிருந்தது. கிட்னியில பிரச்சனை என்றார்கள், ஹார்ட்ல பிரச்சனை, அந்த பிள்ளையினுடைய சரீரம் எல்லாம் பிரச்சனை. இந்த தாய் துக்கத்தோடு கண்ணீரோடு, என் குழந்தைக்கு இத்தனை வியாதி, இது பிழைக்குமா என்கிற ஒரு நிச்சயம் இல்லாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குழந்தைக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். இந்த குழந்தைக்காக, இந்த தாய்க்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும்.
இந்த சகோதரி ஒரு அசுத்த ஆவியினாலே அலக்களிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டாள். அப்பொழுதுதான் புரிந்தது அந்த குடும்பத்தை அந்த அசுத்த ஆவி என்ன செய்கிறது, பாதித்திருக்கிறது. அந்த குழந்தையை பாதித்திருக்கிறது. அந்த முழு குடும்பமே ஒரு விடுதலை இல்லாமல் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ ஜனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய குடும்பத்தினுடைய சாபம் மாறாதா, வியாதி மாறாதா, அல்லது என் குடும்பத்திலே ஆண்டாண்டுகளாய் காணப்படுகிற தரித்திரங்கள் மாறாதா என்று ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற பல சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மருத்துவத்தால மந்திரவாதியால விடுவிக்க கூடாத ஒரு நபரை என் ஆண்டவராய் இயேசுவினுடைய இரத்தம் விடுவிப்பதற்கு அது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதலை, ஏதோ ஒரு அற்புதம், அல்லது வீடுகளிலே இருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, எனக்கு ஒரு விடுதலை உண்டுமா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா, அல்லது என்னுடைய குடும்பத்தின் சாபம் மாறுமா என்கிற கேள்வியோடு நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், இயேசுவினுடைய இரத்தத்தின் வல்லமை உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய வியாதிகள், பிசாசினுடைய கட்டுகளில் இருந்து உன்னை விடுவிப்பதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சாட்சி ஏறத்தாழ ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நடந்த ஒரு சம்பவம். கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருந்த நாட்கள், ஒரு முறை ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் ஒரு மகளுக்காக ஜெபிக்க அழைத்து சென்றார்கள். வழக்கமாக என்னுடைய தகப்பனார் ஊழியத்தில் இருந்தபோது தகப்பனாரோடு செல்வது வழக்கம். அல்லது குறிப்பிட்ட நாளிலே நான் தனிமையாய் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னுடைய தகப்பனார் என்று வேலைக்கு சென்று விட்டார். அந்த வாலிப மகளுக்காக ஜெபிப்பதற்காக அழைத்து சென்றார்கள். நான் கூட 1-2 சகோதரர்களை அழைத்துக் கொண்டு, ரொம்ப சின்ன வயது, தனிமையாய் ஜெபித்து பழக்கம் கிடையாது. ஆனாலும் போக வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை, சூழ்நிலைமை. வீட்டுக்கு செல்லுகிறோம். வீட்டுக்கு செல்லுகிற நேரத்தில் அப்பொழுதுதான் அங்கிருந்து ஒரு மந்திரவாதி வெளியே வருகிறார். அவர் ஏதோ மந்திரவாதம் செய்துவிட்டு வருகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. நாங்க அடுத்து ஜெபிப்பதற்காக உள்ளே போகிறோம். அந்த அசுத்த ஆவி பயங்கரமாய் இந்த வாலிப மகளை பயங்கரமாய் அலக்களித்தது. அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு அறையிலும் அந்த அசுத்த ஆவி அவளை தூக்கி எறிந்தது. நேற்றல்ல, என்னல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்புதான் நடந்த ஒரு அற்புதமான சாட்சி. ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம் அது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம். நாங்களும் டயர்ட் ஆயிட்டோம். அந்த பிசாசும் போற மாதிரி இல்ல. என்ன விட்டுரு விட்டுருன்னு சத்தம் போடுது. அதை யார் பிடிச்சு வச்சா? ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. நாங்க போராடி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால போடு. அதுக்கு முன்னாடி தனியா ஜெபித்த பழக்கம் அல்ல. என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருந்தார். கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அவருடைய ஊழியத்தினால விடுவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உண்டு, பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உண்டு. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தெய்வ சமூகத்தில் பரலோகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஓட்டத்தை முடித்து. இறுதியாக இந்த வாலிப மகளுக்குள்ள இருந்த பிசாசு சொல்லிச்சு, எனக்கு ஒரு கிளாஸ் சர்பத்து தான், நான் குடிச்சிட்டு என்ன செய்துறேன், போயிடுறேன். ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அதுக்கு முன்னாடி அப்படி கேட்டது இல்லை. ஒரு எண்ணம் வந்துச்சு, வேற ஒண்ணும் கேட்கலையே, ஒரு கிளாஸ் சர்பத்து தானே என்ன செய்யுது, கொடுத்துட்டோம்னா தொந்தரவு இல்லாம என்ன செய்திரும், போயிடும். நம்ம வீட்டுக்கு என்ன செய்திடலாம், சமாதானமா போயிடலாம். ஏறத்தாழ 1.5-2 மணி நேரம் போராடியாச்சு. இதுக்கு மேல நம்ம போராட முடியாதுங்கிற எண்ணம் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல
ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள வருகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் முதல் முறையாய் நான் செய்கிற காரியம். ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டு, இயேசுவே இதை உம்முடைய இரத்தமாய் மாற்றும், உம்முடைய இரத்தத்தினுடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று ஒரு சின்ன ஜெபத்தை செய்துவிட்டு அந்த அலக்களித்துக் கொண்டிருந்த அந்த வாலிப மகளுடைய கையில கொடுத்து இதை குடி என்று சொன்னோம். அவள், ஐயோ இதை என் பக்கத்துல கொண்டு வராதீங்க, இதை நான் தொட மாட்டேன், இதை குடித்தா இவளுக்குள்ள நான் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்று அலற ஆரம்பித்தாள். விசுவாசிக்கு இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமையினுடைய மேன்மை தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் அல்லேலூயா சொல்ல சார் அமைதலா இருந்துகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. போதாது, இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இது பரலோகத்தில் போடப்படுகிற சொல்லப்படுகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே பரலோகத்திலே திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த அசுத்த ஆவி சொன்னது, ஐயோ அதை கொண்டு வராது, நான் குடிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் இதை குடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட போது கரங்கள் நடுங்கினதாய் அதை வாங்கி குடித்தது. குடித்த அடுத்த வினாடியே அவள் கீழே மயங்கி விழுந்தாள். அவளுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி வெளியேறினது. அல்லேலூயா. இன்று குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டவளாய் அவள் தேவனுடைய சபையிலே அந்த குடும்பம் அங்கத்தினர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது விடுதலையாக்குகிற இரத்தம். அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ வியாதியினுடைய பாதிப்பினால, பிசாசினுடைய கட்டுகளினால ஒரு விடுதலை இல்லாதபடி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்று நாம் இறுதியாய் ஜெபிக்கும் போது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல இறங்கி வந்து அற்புதம் செய்ய போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கொடுக்கிற இன்னும் ஒரு அற்புதத்தை நாம் கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால என்ன செய்தாரா? சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் தேவைப்படுகிறது. குடும்பங்களுக்கு சமாதானம் தேவை, தேசத்திற்கு சமாதானம் தேவை. இவ்வளவு நாட்கள் சில தேசங்கள் ரொம்ப செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. யுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாத சில தேசங்கள் எவ்வளவு அமைதியாய், எவ்வளவு செழிப்பாய், எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருந்த தேசங்கள் இன்று அந்த தேசங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். எப்பொழுது எது நடக்கும் என்று ஒரு நிச்சயமற்ற, சமாதானமற்ற, பயந்து போன சூழ்நிலையிலே
இன்று யுத்தத்தின் நிமித்தமாய் தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் தேவைப்படுகிறது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல கோடிகளுக்கு அதிபதி, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடி ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே அவர் தன்னைத்தானே அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதை நாம் செய்திகளிலே வாசித்தோம் அல்லவா? ஒரு பிரபலமான ஒரு மனுஷர். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால என்ன செய்கிறார்? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவர் சமாதானத்தை படைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. மீக 5வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள், அவர் சமாதான பிரபு என்று வேதம், சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 9:6 என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து, அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது அவரை சமாதான பிரபு என்று சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேரை ஊழியங்களிலே பார்க்கிறோம், ஐயா சமாதானம் இல்லை, ஐயா வீட்டிலே நிம்மதி இல்லை, கணவனுடைய குடி பழக்கத்தினால பிள்ளைகள் நடுவிலே சமாதானம் இல்லை. இந்த மாலை வேளையிலே சமாதானமற்ற நிலைமையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய வல்லமை போதுமானதாய் இருக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொன்னார். சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே அவர் பகையை உடைத்தெறிந்து சமாதான கேட்டினுடைய கிரியைகளை அழித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவிட்டு சட்டாகிலும் குணமடையாமல் என் ஆண்டவராய் இயேசுவினுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி என் இயேசுவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டவுடனே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு அவளை குணமாக்கினது. வேதம் சொல்லுகிறது, என் இயேசுவை தொட்டவுடனே அவளுடைய வஸ்திரத்தின் அவளுடைய இரத்தத்தினுடைய ஊரல் நின்று போயிற்று. மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ, பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ, ஏதோ மருத்துவர்கள் சொன்ன சில ரிப்போர்ட்டுகளினாலே பயந்து பயந்த இடத்திலே வந்திருக்கிறீர்களோ, இயேசு இந்த மாலை வேளையிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சமாதான கேடால் நிறைந்ததாய் காணப்படலாம். அவன் சந்தோஷமாய் வாழுவதற்குரிய எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கையே அடைபட்டு போன நிலைமையிலே காணப்படலாம். ஆனால் என் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது
இயேசுவே எனக்கு இறங்கும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான சமாதானத்தை தாரும் என்று கெஞ்சும் போது அவர் சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். யோவான் 20வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலே, என் ஆண்டவருடைய சீடர்கள் யூதருக்கு பயந்ததினாலே அவர்கள் ஒரு வீட்டினுடைய கதவுகளை அடைத்துக் கொண்டு அந்த வீட்டிற்குள்ளே உட்கார்ந்திருந்த போது என் இயேசு அடைக்கப்பட்ட அந்த வீட்டிற்குள்ளாய் வந்து நின்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப மகளே, வாலிப மகனே, தகப்பனே, தாயே, உன் வாழ்க்கையினுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையிலே, சமாதானமற்ற நிலைமையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த பிரச்சனையில் இருந்து நான் வெளியே வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. நான் இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிக்க வேண்டுமா என்கிற கேள்வியோடு இருப்பாய் என்றால் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானமாய் வாழும்படியாய் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தெய்வத்தாலே நம்முடைய இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அற்புதங்களை செய்கிற தேவன் அவர், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். பாவ பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறாயா? இயேசு பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார்கிற நிச்சயம் இருக்கிறதா? நிச்சயமில்லை என்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற இயேசுவின் இரத்தத்தால் பாவங்கள் அற கழுவப்படுகிற ஒரு மாலை வேளையா இந்த வேளை மாறட்டும். ஏன் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் இயேசுவின் பிள்ளையாய் வாழுகிறேன், ஆனால் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாதபடி அவ்வப்பொழுது தவறி விழுந்து விடுகிறேன். என்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியவில்லை என்கிற கேள்வியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம், இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஒருவேளை நான் சாட்சிகளை சொல்லுவேன் என்றால் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். கடந்த காலங்களிலே இயேசு செய்கிற அற்புதங்கள், இயேசு செய்கிற மகிமையான கிரியைகள், ஜனத்தினுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் காரியங்கள். அவர் விடுவிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இட்ஸ் நாட் மியர் ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதா? ஒன்றிலே பாவம் இருக்க வேண்டும் அல்லது பரிசுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்தில் இயேசு வந்து விட்டாரா? வாசற்படியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறந்து விட்டாயா வாலிப மகளே? பாவம் நன்றாய்த்தான் இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் அதனுடைய வீரியம், அதனுடைய விளைவு, அதனுடைய முடிவு மிக கொடுமையானது. வெளிநாட்டில் விசித்திரமான காரியங்கள் உண்டு. நான் அதை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பெண் ஒரு பாம்பை வளர்த்தாள். பைத்தன் என்று சொல்லுவார்கள், மலைப்பாம்பு.
சிறியதாய் இருக்கும்போது அதை ஒரு செல்ல பிராணியாய் வளர்க்க ஆரம்பித்தாள். அதற்கு நல்ல ஆகாரங்கள் கொடுப்பாள், இறைச்சி துண்டு கொடுப்பாள், முட்டை கொடுப்பாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அது வளர்ந்து வந்தது. நல்ல ஆரோக்கியமாய் வளர்ந்தது, கொழு கொழுன்னு வளர்ந்துச்சு. அவளோட தான் பெட்ல படுக்கும். தாயும் பிள்ளையும் போல ஒன்றாய் பழகினார்கள், வளர்ந்தார்கள். கொஞ்ச நாள் ஆனது, நன்றாய் பெரியதாகி விட்டது. இப்ப பாம்பு திடீரென சில நாட்கள் சாப்பிட மறுத்து விட்டது. இவளுக்கு ஒரே வருத்தம், ஐயோ ஒரு முழு கோழிய விழுங்கிட்டு அமைதலா இருக்குமே, இப்ப ஒன்னும் என்ன செய்யலையே, சாப்பிடலையே, 10 முட்டை சாப்பிடுமே, என் செல்ல பிள்ளை ஒன்னும் சாப்பிடாமலாம் இருக்குன்னு ஒரே வருத்தம் அவளுக்கு. அருகாமையில் உள்ள வெட்னரி டாக்டர்கிட்ட போனா. டாக்டர்கிட்ட போய், ஐயா என்னுடைய செல்ல பிராணி என்ன செய்யல, சாப்பிடவே இல்லையா, ரொம்ப வருத்தமா இருக்கியா, அது சாப்பிடாத உடனே எனக்கும் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியலையா. அவர் கேட்டார், அந்த பாம்பு உன்னை சுற்றி சுற்றி வருகிறதா என்று கேட்டார். ஆமையா, அது என் மேல உள்ள பாசத்தினால என்ன செய்கிறது, சுத்தி சுத்தி வருதியான்னார். இப்ப டாக்டர் சொன்னார், அது பாசத்துல சுத்தி வரல, உன் அளவை என்ன செய்கிறது, அளந்து கொண்டிருக்கிறது. உன்னை விழுங்குவதற்கு தன்னுடைய வயிற்றை என்ன செய்திருக்கிறது, காலி செய்திருக்கிறது. நீ சீக்கிரத்திலே உன்னுடைய வீட்டை விட்டு அதை வெளியே கொண்டு போய் விடவில்லை என்றால் நீ அதற்கு எதுவாய் மாறிவிடுவாய், இரையாய் மாறிவிடுவாய். இதுதான் பாவத்தினுடைய நிலைமை. வாலிப மகனே, வாலிப மகளே, பாவம் நன்றாய்த்தான் இருக்கும். சில தொடர்புகள் ஆரம்பத்தில் நன்றாய்த்தான் இருக்கும். இரவு நேரங்களில் எல்லாம் மொபைலை வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறது இன்று நன்றாய்த்தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும் என்று மறந்து விடாதே. இந்த வாலிபத்திலே உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பாய் என்றால், இயேசுவே நீர் என் இருதயத்தில் வாரும், என் இருதய கதவை உமக்காய் திறக்கிறேன், உங்களுடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன், என் பாவங்களை எனக்கு மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்து, உமக்கு சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பாய் என்றால் தெய்வ சன்னிதானத்தில் நின்று தைரியமாய் சொல்ல முடியும். உன்னுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாய், அது மகிமை உள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.